குடியாத்தம் தினசரி பஜார் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி வியாபாரிகள் நகர்மன்ற தலைவரிடம் மனு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தினசரி பஜார் பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் மீது கடை வைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் நகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை பாரபட்சமின்றி அதிரடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து ஆணையர் மங்கையர்கரசன் தலைமையில் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் ஜேசிபி மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தினசரி பஜார் பகுதியில் நகராட்சி அறிவித்த இடத்தை மீறி சாலையை ஆக்கிரமித்து கடைகளை வைத்து உள்ளதை தொடர்ந்து அந்த பகுதியில் முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ஜாவித் தலைமையில் வியாபாரிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தில் திரண்டனர். பின்னர் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் சந்தித்து மனு அளித்தனர். தொடர் ஆக்கிரமிப்பினால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது, ஆகவே எங்களுக்கு வியாபாரம் செய்ய இடம் அளிக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திடீரென அனைத்து வியாபாரிகளுக்கும் நகராட்சி அலுவலகத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்த ஆக்கிரமிப்புகள் வெறும் கண்துடைப்பாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். வாக்கிங் பிளேஸ் வந்தா ஒரு 2 வீலர் ஒரு இடத்துல கூட வந்து எல்லாரும் ஆப்பிள் கடை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து நகராட்சி எதுனா பணம் கட்டுறீங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி யாருன்னா வச்சுருந்தீங்களா நகராட்சிக்கு எதுனா பணம் கட்டுறீங்களா? அந்த ஓரளவு பண்ணியிருந்தாக்கிறோம். அது எவ்வளோ அடக்கம் இப்போ மேலே ஸ்ட்ரீட் எல்லாம் எடுத்து சொன்னாங்க.